தென்காசி மாவட்டம் அடவிநயினார் அணை வறண்டதால் பல்வேறு கிராமங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ராஜன், இது தொடர்பான தகவல்களை சொல்லுங்க. கருணாநிதி தென்காசி மாவட்டத்தில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் மொத்தம் 5 அணைகள் உள்ளது. அதாவது கடையநல்லூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள கருப்பாநதி அணை, அதேபோல் மேக்கரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள அடவிநயினார் அணை, அதுபோல் செங்கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள குண்டாறு அணை, அதுபோல் கடையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது ராமநதி அணை மற்றும் கடல்நதி அணை. இந்த அணைகளை நம்பி சுமார் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த பகுதியில் இந்த அணையை பாசனத்தை நம்பி விவசாயம் செய்து வருகின்றனர். தற்போது சில நாட்களாகவே இந்த கோடை வெயிலின் தாக்கமாக இந்த அணைகளின் நீர்மட்டம் என்பது வெகுவாக குறைந்து வருகிறது. குறிப்பாக ஒரு சில அணைகள் முற்றிலுமாக வறண்டு தற்போது ஒரு சில கிராம பகுதிக்கு செல்லக்கூடிய அந்த குளங்களுக்கு செல்லக்கூடிய அந்த தண்ணீர் இல்லாமல் ஒரு சில கிராம பகுதிகளுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இருந்து வருகிறது. அதேபோல் அந்த கால்வாய்கள் தண்ணீர் ஓட்டம் இல்லாததால் இந்த ஆடு மாடுகளுக்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு வருகிறது. மேலும் கோடை வெயிலின் தாக்கம் மற்றும் இந்த அணையில் தண்ணீர் இல்லாததால் இந்த ஆடு மாடுகளும் பாதிப்புக்கு அடைந்து வருகின்றனர். மேலும் இன்னும் ஒரு சில நாட்களில் தென்மேற்கு பருவமழை தொங்கக்கூடிய இந்த சூழலில் தற்போது முழுமையாக ஒரு சில அணைகள் வறண்டு வருகிறது. ஒரு சில அணைகளில் குறைவான அளவிற்கு தண்ணீர் என்பது இருந்து வருகிறது. மேலும் இந்த சமயத்தில் தற்போது கார் நெல் சாகுபடி பணிகள் முடிவடைந்து தற்போது அடுத்த கட்ட பணிகளை இந்த தொடர முடியாத நிலை என்பது விவசாயிகள் மத்தியில் இருந்து வருகிறது. ஏனென்றால் அணைகளில் நம்பி அந்த விவசாயிகள் இருந்து வருகின்றனர். தற்போது அணைகள் நீர்மட்டம் என்பது முக்கியமாக குறைந்துள்ளதால் தற்போது அவர்கள் விவசாயம் செய்ய முடியாமல் காலை மழையாக போட்டு வைத்துள்ளனர். தற்போது மேலும் இந்த நாட்களுக்கு இந்த மழை இல்லாத சமயத்தில் இந்த வறட்சி இன்னும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் 36 அடி கொள்ளளவு கொண்ட குண்டாறு அணையின் நீர்மட்டம் தற்போது 15 அடியாக உள்ளது. அதேபோல் 72 அடி உயரம் கொண்ட கருப்பாநதி அணையின் நீர்மட்டம் என்பது 24 அடியாக உள்ளது. அதுபோல் 84 அடி உயரம் கொண்ட ராமநதி அணை நீர் இருப்பு தற்போது 25 அடியாக உள்ளது. அதேபோல் 85 அடி உயரம் கொண்ட கடல்நதி அணை நீர்மட்டம் தற்போது 32 அடியாக உள்ளது. மேலும் இந்த அணையில் நம்பி இந்த விவசாயிகள் இருந்து வந்த நிலையில் தற்போது அவர்கள் விவசாயம் செய்ய முடியாத ஒரு சூழல் என்பது இருந்து வருகிறது. மேலும் இந்த அடவிநயினார் அணை, அதாவது மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அணையாக இந்த 132 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அடவிநயினார் அணை என்பது தற்போது கடந்த வருடத்தில் 4 முறை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. தற்போது அந்த அணையின் நீர்மட்டம் என்பது முற்றிலுமாக குறைந்து வெறும் 10 அடி தண்ணீர் மட்டுமே உள்ளது. இதனால் அந்த தண்ணீரும் என்பது திறந்து விடவும் முடியாது. அது யானைகள் அந்த காட்டுப்பகுதியில் யானைகள் அந்த குடிப்பதற்காக அந்த தண்ணீர் என்பது அங்கே இருப்பு இருக்கிறது. மேலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்தால் இன்னும் இந்த கிராம பகுதிக்கு, அதாவது அந்தந்த அணை பகுதியில் இந்த உரைக்கிணறு என்று பஞ்சாயத்து மூலமாக அமைக்கப்பட்டு அது மூலமாகத்தான் இந்த கிராம பகுதியில் தண்ணீர் என்பது எடுத்து செல்லப்படுகிறது. இந்த அணையில் தண்ணீர் இல்லாததால் அங்கிருந்து செல்லக்கூடிய குளம், குட்டைகள் மற்றும் கால்வாய்கள் இந்த மாதிரி உரக்கிணறு தண்ணீர் இல்லாமல் ஒரு சில கிராம பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் என்பது ஏற்பட்டு உள்ளது. மேலும் தென்மேற்கு பருவமழையை எதிர்பார்த்து விவசாயிகள் காத்திருக்கின்றனர். இன்னும் வரக்கூடிய நாட்களில் அந்த கால்வாய்கள் இந்த சமயத்தில் அந்த கால்வாய்கள் மற்றும் அந்த குளங்களை தூர்வார வேண்டும் என்று விவசாயிகள் மத்தியில் ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. தற்போது அணைகளின் நீர்மட்டம் வெகுவாக குறைந்து இந்த அணைகள் தற்போது வறண்ட நிலையை காட்சியளிக்கிறது. கருணாநிதி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்.